நான் ரமேஷ் பேசுகிறேன். பாருங்கள், இந்த கருப்பு உளுந்து அல்வா கிண்ட போகிறேன். கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் திரித்து வச்சுருக்கேன். இந்த பேனில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம், முந்திரி, ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த உளுந்தை இப்படியே அப்படி பரப்பெல்லாம் தூவணும். இப்படி தூவ கொஞ்சம் இது வேகிறதுக்கு நேரம் ஆகும். இதை நல்லா இப்படி கிண்டணும். இதை நல்லா கிண்டணும். பாருங்கள், கருப்பு உளுந்து குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, முக்கியமாக எலும்புக்கு ரொம்பவே நல்லது. திருநெல்வேலி பக்கம் கருப்பு உளுந்து சோறுனே கொடுப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஊரில். இந்த உளுந்துக்கு நம்ம நெய்யும் விடலாம், நல்லெண்ணெய் விட்டால் இன்னுமே நல்லது. நெய் விட்டால் ருசி, நல்லெண்ணெய் விட்டால் இடுப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னுவாங்க. எல்லாம் எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து. நல்லெண்ணெய் விட போகிறேன். இது கிண்டுறதுல தான் இருக்குது. நல்லெண்ணெய் விட்டால் ருசியாக இருக்கும். கடைசியில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் தான் விட போகிறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் விட்டாச்சு. நல்லா கிண்டணும், அதுதான் முக்கியம். ஏன்னா உளுந்து வேக கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள் எப்படி கிண்டுறாங்க. நல்லா திரண்டு வரணும் அப்படியே உளுந்து மாவு. சில பேர் இந்த உளுந்து மாவை ஜலிச்சிட்டு கூட செய்வாங்க. நான் ஜலிக்கிறது எனக்கு அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா உளுந்து வயிறுக்கு நம்ம சாப்பிட்டா நல்லது தான். நான் ஜலிக்காமல் அப்படியே தான் மிக்சியில் திரிச்சிட்டு அப்படியே தான் நான் செய்வேன். பாருங்கள், இப்போ நல்லா கிண்டுறாங்க. நெய்யும் விட்டாச்சு. எப்படி கிண்ட எப்படி வருது பாருங்கள். அப்படியே திரண்டு வரும். அது நமக்கே தெரியும் வெந்துருச்சுன்னுட்டு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா கிளறணும், முக்கியமாக கிளறணும். அதுதான் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே இந்த பேனில் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும் நான்ஸ்டிக் பேனில். அதுக்காக தான் நான் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறேன். இதை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் உளுந்து களி. இன்னும் சொல்லலாம் உளுந்து அல்வான்னு சொல்லலாம். சாப்பிட நல்லா ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம எலும்புங்களுக்கு நல்ல ஒரு சத்தாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.